வணக்கம். ஹாப்பி எக்கு சென்டர் காரைக்கால். இங்கேருந்து டாக்டர் மோகன்ராஜன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற தலைப்பு இதயம் சம்பந்தமான நோய்கள். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம். இதயத்தினுடைய இருப்பிடத்தை பற்றியோ அதன் இயங்கும் முறைகள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்லை. ஏன்னா அது ரொம்ப சாதாரணமாக நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லேயே கூட நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அடிப்படை லெவலில். அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அந்த தாக்கத்திற்காக அதிலிருந்து மீள்வதற்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய மருத்துவ முறைகள், இதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதயம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தின் மிக முக்கியமான ஒரு உறுப்புன்று நமக்கு எல்லாரும் தெரியும். இதயம் இல்லாமல் எந்த மனிதனாலும் இயங்க முடியாது. ஆனால் ஒரு மனிதன் இல்லாமல் ஒரு இதயவனால் உயிர் வாழ முடியும். கேட்கறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதயத்தை ஒரு மனிதனோட உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணி அதுக்கு பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து வச்சிங்கன்னா 15 நிமிஷம் அந்த இதயம் தொடர்ந்து துடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத அயல்நாட்டு மருத்துவம் நமக்கு நிரூபணமாக காமிச்சிருக்குது. அப்படிங்கும்போது இதயங்கிறது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னுடைய செயல்பாட்டை இழக்காமல் இயங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அவயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் உடம்பு முழுவதுக்கும் இரத்தத்தை சுற்றி வர செய்தல். இங்கிலீஷில் சொல்கிறது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஹார்ட் இஸ் நத்திங் பட் எ பம்ப். இதே என்பது இரத்தத்தை செலுத்தக்கூடிய அல்லது சுற்று ஓட்ட பாதையில் செலுத்தக்கூடிய ஒரு சாதாரண பம்ப் அப்படின்னு சொல்லி நம்முடைய மருத்துவ முறை நமக்கு சொல்லிட்டு இருந்துச்சு. அதற்கும் பிறகு கிட்டத்தட்ட 1970 அந்த ரேஞ்சில் அதை மாற்றினாங்க. அவங்களுடைய ஐடியாவை மாற்றிக்கிட்டாங்க. இட்ஸ் மோர் தேன் எ பம்ப். அதாவது அதுக்கு இரத்தத்தை செலுத்துவதை தவிர வேறு சில செயல்பாடுகளும் அல்லது கடமைகளும் இந்த இதயத்திற்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகுதான் அந்த இதயத்தின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு மருத்துவத்துறைக்கு வந்துச்சு. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் நினைவுகள் அப்படின்னு சொன்னாலோ எண்ணம், நினைவுகள் எல்லாமே நம்ம இதயத்தோட இணைச்சி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது அவங்க கண்டுபிடிச்ச பொது கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் இஸ் த ஹார்ட் டிஸ்க் ஆஃப் பிரெயின். மனது அப்படிங்கிறது இதயத்துக்குள்ளார இருக்குன்றதை அவங்க ப்ரூஃப் பண்ணாங்க. நமக்குடைய டாபிக் இப்போ எடுத்துக்க போகிறது இதயத்தின் நோய்கள்ங்கிறதுனால அதுக்கிட்ட போக வேண்டாம். இது ஏன் சொன்னேன்னா, நமக்கு அந்த இதயத்தின் மேலே ஒரு பிடிப்பு வரணும். அதுக்காக தான் அதை சொன்னேன். இப்போது இதயத்தில் நமக்கு சாதாரணமாக படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு கூட இதயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹை பிளட் ப்ரெஷர் அண்டு லோ பிளட் ப்ரெஷர் ரெண்டை பற்றியும் பரவலாக எல்லாருக்கும் தெரியும். அதாவது இதயம் செயல்படும் போது 2 வகையான அழுத்தத்தை நம்ம அளக்கிறோம். ஒன்று உயர்மட்ட அழுத்தம், ரெண்டாவது தாழ்மட்ட அழுத்தம். அது சிஸ்டாலிக் அண்டு டயஸ்டாலிக்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா 120/80 இருக்கணுன்றாங்க. சில பேர் 110/80 இருக்கணும், 90 இருக்கணும். இதுலேயே அவங்களுக்கு கான்ட்ரவர்சி இருக்குது. இதை டாக்டர் BM ஹெக்டே சொல்லும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக உள்ள அளவு. ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுத்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் ப்ராப்ளம் நிறையா வருதுன்னாங்க. அது உண்மைதான். சர்க்கரை அளவை போலவே இதயத்தினுடைய அழுத்தமும் மனிதனுக்கு மனிதன், உடம்புக்கு உடம்பு, சூழ்நிலைக்கு சூழ்நிலை, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியது. ஸோ முதல்ல நம்ம அந்த டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிபி செக் பண்ணுறாங்க. இந்த பிபி செக் பண்ணுறதுக்கு சில அடிப்படை விதிகள் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் பார்க்கணும்னா அவங்கள ஒரு 10 நிமிஷம் தெளிவாக அமைதியான சூழ்நிலையில் அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சு அப்புறம் தான் பிபி பார்க்கணும். முதல் நாள் பிபி பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு அவங்கள அனுப்பிச்சிடணும். மறுநாள் அதே மாதிரி சூழ்நிலையில் பிபி பார்த்து அனுப்பிச்சிடணும். 3வது நாள் பிபி பார்க்கும்போது இந்த 3 வேல்யூவில் எந்த 2 வேல்யூ ஒத்து போகுதோ அல்லது ரொம்ப நெருக்கமாக இருக்குதோ அதுதான் அவருடைய நார்மல் பிபி அப்படின்னு எடுத்துக்கணும்.
ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறோம், கிரவுண்ட் ஃப்ளோர் டாக்டரை பார்ப்போம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு பிபி எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஃப்ளோர் ஏறி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை பிபி ரைஸ் ஆகிடும். அங்கே போய் ஒரு முறை பார்த்த உடனே உங்களை பிபி பேஷண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்குது. ஸோ இதை முதல்ல நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்பயுமே ஒரு பிபி பார்த்து பிபி பேஷண்ட்னு சொல்லி டாக்டர் மாத்திரை மருந்து கொடுத்தா கூட நம்ம தனியாக 2 அல்லது 3 முறை திருப்பி பிபி செக் பண்ணி நம்ம பிபி பேஷண்ட் தானாங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமைகிறது அப்படிங்கிறது பார்க்கணும். இதயத்தினுடைய வேலை இரத்த குழாய்களுக்குள்ளார இரத்தத்தை அழுத்தத்தோடு செலுத்துறது தான் வேலை. அதுக்காக தான் இந்த ப்ரெஷர் வருது. இதில் 2 ப்ரெஷர் சொன்ன பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ சொன்னோம்ல, அது உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக வரணும். தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாட்டர் மோட்டார் இருக்கும், அங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ அல்லது செகண்ட் ஃப்ளோர்லேயோ இருக்கக்கூடிய டேங்க்குக்கு தண்ணியை மோட்டார் உந்தி அழுத்தி மேலே ஏற்றும். ஸோ அந்த பைப்புக்குள்ளார வர்றது தான் அந்த 120ன்ற வேல்யூ. டேங்க்கு ஃபில்லான பிறகு மோட்டார் ஆஃப் ஆகிருக்கும்போது அந்த டியூபுக்குள்ளார ஒரு ப்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் 2வது ப்ரெஷர். அது 90 அல்லது 80 இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த 2 வேல்யூவும் எத்தனை ஃப்ளோர் அப்படிங்கிறது, என்ன சைஸ் பம்பு போட்டிருக்குங்கிறது இதை பொறுத்து மாறும். அதே மாதிரி ஒருத்தரோட உடல் அமைப்பை பொறுத்து இந்த ப்ரெஷர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு வேல்யூவில் தான் இருக்குமே தவிர எல்லாருக்கும் ஒரே வேல்யூவில் இருக்காது, எல்லாருக்கும் எல்லா சமயமும் ஒரே வேல்யூவாக இருக்காது. இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ப்ரெஷர் சம்பந்தமான பயத்தை டோட்டலாக நம்மளால் நிவர்த்திக்க முடியும், ஒதுக்கி தள்ள முடியும். அதை இக்னோர் பண்ணணும்னு அவர் சொல்லலை, கொஞ்சம் டாலரேட் பண்ணலாம். இது நமக்கு இப்போ இருக்கும், கோபமாக இருக்கும், இப்போ நமக்கு பிபி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இப்போ பிபி நார்மலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டாலே போதும், பல பிரச்சனைகளை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். 2வது, இந்த ப்ரெஷர் அப்படின்றது எதை பொறுத்து எல்லாம் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எமோஷன், கோபம், அடுத்தது எல்லா வகையான உணர்வு மாறுபாடுகள். உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய சுருக்கம், சில சமயத்தில் கிட்னியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் சுருங்கியிருக்கலாம், லங்கில் சுருங்கியிருக்கலாம், எந்த ஒரு உறுப்பில் வேணாலும் சுருங்கியிருக்கலாம், எங்கேயாவது இடத்துல ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம், த்ரோம்போசிஸ் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு மாறுபாடு நடந்தாலும் இதயம் உடம்பு முழுசுக்கும் ஒரே மாதிரியாக தான் ரத்தத்தை அழுத்த முடியும். அதனால் சுருங்கி போன இரத்த குழாய் வழியாக இரத்தத்தை அழுத்துவதற்காக ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். 2வது, இரத்தத்துடைய விஸ்காசிட்டி, அந்த வழவழப்பு தன்மை, அது அதிகமானாலும் இப்போ ப்ரெஷர் கூட கொடுத்து தான் அழுத்தியாக வேண்டியிருக்கும். ஸோ அப்போ கூட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த 2 காரணத்தினால ரொம்ப சர்வசாதாரணமாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதுக்கும் இதயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ இதயம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதனுடைய பீட். இதயம் துடிக்கக்கூடிய அந்த துடிப்பு மட்டும்தான் இதயத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது நம்ம ரிதம்னு சொல்லுவோம். அதில் பல வகைகள் இருக்குது. அதாவது இதயம் நார்மலாக துடிக்கும் போது ஒரு சவுண்டு வரும், அதனுடைய ஒரு வால்வில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அப்போ ஒரு சவுண்டு வரும். இருக்கக்கூடிய எந்த வால்வில் சவுண்டு வந்தாலும் அந்த வால்வில் இருக்கக்கூடிய குறைக்கு தகுந்த மாதிரியான சவுண்டு மாறும். இதயத்துடைய ஆர்டரி கேப்பில், ஆரிக்கல்ஸ் கேப்பில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் குழந்தை பிறக்கும் போது எல்லா குழந்தைகளுக்கும் உடம்புல இருக்கும். அது எதுக்காக இருக்குதுன்னா, தாயினுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும்போது இயங்காத ஒரே ஒரு உறுப்புனா அந்த குழந்தையினுடைய நுரையீரல். குழந்தை சுவாசிக்காது அம்மா வயிற்றில் இருக்கும்போது. பிறந்த பிறகுதான் அது சுவாசிக்க ஆரம்பிக்குது. முதல் சுவாசம் தான் அதனுடைய உயிர் ஆரம்பிக்குது, கடைசி சுவாசம் உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். இந்த சுவாசத்துக்குள்ளார தான் அது இருக்குது. அப்போது இந்த சுவாசம் இல்லாத சமயத்தில் நுரையீரலுக்குள்ளார போய் ரத்தம் சுத்திகரிக்கப்பட முடியாதுங்கிறதுனால உடம்புல ஹார்ட்டுக்குள்ளார 3 இடங்களில் பைபாஸ் போட்டு வச்சுருக்கும். அந்த பைபாஸ் எல்லாமே என்ன பண்ணும், குழந்தை பிறந்த ஒரு 18 மணி நேரத்திலிருந்து 18 வயசுக்குள்ளார அது அடைப்பட்டுடும். முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 18 மணி நேரத்திலிருந்து ஒரு 3 நாளுக்குள்ள அடைப்பட்டுடணும். ஸோ 2 ஆரிக்களுக்கு இடையில் உள்ள ஹோல்,
அடைபடாமல் கொஞ்சம் போல திறந்துருந்துச்சுன்னா அப்போது ஒரு சவுண்டு மாற்றம் இருக்கும். வென்ட்ரிக்கல் கேப்பில் இருக்கக்கூடிய செப்டில் இருக்கக்கூடிய ஹோல் வேறு மாதிரி சவுண்டு கொடுக்கும். அதே மாதிரி அரோட்டாவுக்கும் பல்லுனரி வெசலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு லிங்க் அது பிளாக் ஆகலைன்னா அப்போது ஒரு சவுண்டு கொடுக்கும். இந்த சவுண்டை வச்சு இதயத்தில் இருக்கக்கூடிய 90% நோய்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ அப்படி பண்ணுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சில சவுண்டு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அது எல்லாமே இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட சவுண்டு. அந்த சவுண்டை நீங்கள் ஒரு முறை கேட்டு உங்கள் மனதில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வேரியேஷனை வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இது நார்மலான சவுண்டு. இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய நார்மலான சவுண்டு இதயத்தில் குறைபாடு வந்தால் மாறும். இது மாதிரி இதயத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 20-23 வகையான சத்தங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு சவுண்டையும் நிதானமாக ஒரு சாதாரணமாக ஒரு டாக்டர் ஒரு ஸ்டெத்தஸ்கோப் மூலியமாக கவனிச்சார்னாலே இதயத்தில் என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அது ஏங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை சொல்லுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பீட்டு மட்டும்தான் ஹார்ட்டு கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை இந்த இதயம் துடிக்கணுங்கிற கண்ட்ரோல் கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நாளமில்லா சுரப்பிட்டு இருக்குது. அதுதான் உடம்புக்குள்ளார பாயக்கூடிய இரத்தத்தின் அளவு நிர்ணயம் பண்ணி பயம் வந்தால் அதிகமாக ரத்தமும், பதட்டம் வரும்போது அதிகமான ரத்தமும், அமைதியாக இருக்கும்போது குறைவான இரத்த ஓட்டம் இருந்தால் போதுங்கிற முடிவு பண்ணுறது அந்த கிட்னி தான். அடுத்தது கொடுக்கக்கூடிய அழுத்தம், வென்ட்ரிக்கல் எவ்வளவு வேகத்தில் சுருங்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது யாருன்னா நம்மளுடைய நுரையீரல். அது எப்படி நுரையீரல் உங்களுடைய ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அக்யூபங்கர் தியரிப்படி உடம்பில் இருக்கக்கூடிய மியூக்கோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவத்தை, வழவழப்பு தரக்கூடிய அந்த திரவத்தை, கோழையை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது நுரையீரல் இருக்குது. நுரையீரல் தான் ரத்தம் எவ்வளவு தடிமனாக இருக்கணும், எவ்வளவு டென்சிட்டியில் இருக்கணும், அதோட விஸ்காசிட்டி எவ்வளவு இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுது. அப்போ இந்த நுரையீரலுக்குள்ள ஒரு ப்ராப்ளம், நுரையீரலுக்கும் அவங்களுடைய இதயத்துக்கும் இடையில ஒரு லிங்க்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதோட விஸ்காசிட்டி ஒன்று அதிகமாகலாம் அல்லது குறையலாம். அதிகமாச்சுன்னா ஹை ப்ரெஷர் வந்துடும், குறைவாக இருந்துச்சுன்னா லோ ப்ரெஷர் வந்துடும். இதை மாடிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆஸ்பிரின் குரூப்லேருந்து ஹெப்பாரின் அந்த ரசாயனத்தை கொடுத்து நம்ம மாற்றுறோம். அக்யூபங்க்சரில் நம்ம இந்த லிங்கை பயன்படுத்தி நம்ம மாற்றிட முடியும். ஸோ இப்போது இதயத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று ப்ரெஷர் மாற்றம் வரும், பீட் பால்பிட்டேஷன் வரும். ஸோ ப்ரெஷர் மாற்றங்கிறது வேறு ஒரு உறுப்பு சம்மந்தப்பட்டது. அதோடைய நம்பர் ஆஃப் பீட் பர் மினிட் அதிகமாகுதுன்னா அது வேற ஒரு உறுப்பு சம்மந்தப்பட்டது. இது துடிக்கக்கூடிய ரிதத்தில் ஒரு மாற்றம் வந்தால் அது இதயம் சம்மந்தப்பட்டது. இந்த மூணாக தான் பிரிக்க முடியும். இதுக்கு அடுத்தது ரொம்ப சர்வசாதாரணமாக ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் ஒரு உலகளாவிய சர்வே ஒன்று எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேவுடைய முடிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நடந்த இதய நோய் சம்பந்தமாக ஹார்ட் அட்டாக் இறந்தவர்களில் 95% பேர் கார்டியாக் அட்டாக்னால சாவலை, கேஸ்ட்ரிக் அட்டாக்னால செத்துருக்காங்கன்னு ஒரு ப்ரூஃப் தர்றாங்க. அது என்ன கேஸ்ட்ரிக் அட்டாக்? இந்த கேஸ்ட்ரிக் அட்டாக் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப சிரிப்பு வரும். அப்படி சிரிக்கிறதுல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதயத்தை சாவடிச்சது இரைப்பை. அது எப்படி இதயத்தை இரைப்பை சாவடிக்க முடியும்? அந்த ஒரு கேள்வி நமக்கு வரலாம்.
ஒரு அனாட்டமி புக் எடுத்து பாருங்கள். கொஞ்சமாக பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது நுரையீரலை விட, அதாவது ரைட் சைடு லங்கை விட லெஃப்ட் சைடு லங்கு சின்னதாக இருக்கும். அந்த குறைந்த இடத்திற்குள்ளாக தான் இதயம் இருக்குது. நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய பகுதி, அந்த உறுப்புக்கு பேர் டயஃப்ரம் சொல்லுவாங்க, அல்லது உதரவிதானம். இதயத்திற்கு மட்டும்தான் தானாக சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது. நுரையீரலுக்கு அப்படிப்பட்ட தன்மை இல்லை. இதை சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். காரணம், நுரையீரல் தானாக சுருங்கி விரியாது. அதை யார் சுருங்கி விரிய வைக்கிறான்னா, நுரையீரலுக்கு கீழே இருக்கக்கூடிய டயஃப்ரம் சொல்லக்கூடிய உதரவிதானம் தான் நுரையீரலை சுருங்கி விரிய வைக்குது. அந்த நுரையீரல் சுருங்கி விரியணும்னா, அதாவது நுரையீரல் விரியணும் அப்படின்னு சொன்னால் உதரவிதானம் கீழ் நோக்கி இறங்கணும். உதரவிதானம் கீழ் நோக்கி இறங்கும் போது அது இறங்க விடாமல் தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல கூடிய தடை யாருன்னு கேட்டிங்கன்னா இரைப்பை. இரைப்பை நார்மல் சைஸில் இருக்கும்போது உதரவிதானம் அந்த இரைப்பை மேல் அழுத்தி கீழே இறங்கிக்கும். நம்ம அதனால தான் நம்ம மூச்சு விடும்போது வயிறு உப்பி உப்பி இறங்குது இல்லை, அது காரணம் அதுதான். அப்போது இரைப்பை இணக்கமாக ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா உதரவிதானத்தினால கீழே இறங்கி ஏற முடியும். அதே இரைப்பை கேஸ்ட்ரைட்டிஸ் காரணமாக கல் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா உதரவிதானத்தால் கீழே இறங்க முடியாது. இதுலேயும் முக்கியமாக இரைப்பையினுடைய மேல் பகுதி, எபிகேஸ்ட்ரிக் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி கிட்டத்தட்ட நம்ம நிப்பிள் கீழே வரைக்கும் வருது. அப்போது இதயம் கீழ்நோக்கி, உதரவிதானம் கீழ்நோக்கி இறங்கிறதுக்கு இந்த எபிகேஸ்ட்ரிக் ஏரியா தடையாக இருக்குமே ஆனால் லெஃப்ட் லங்ஸு முழுசாக விரிவடைய முடியாது. அப்போ நமக்கு மூச்சு திணறல் வரும். அதோடு இல்லாமல் இந்த டயஃப்ராமை, இரைப்பை, டயஃப்ராம், லங், ஹார்ட், இது மூணையும் சேர்த்து அழுத்தும் போது ஃபுல்னஸ் இன் செஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், மார்பு விரிவடைய முடியாமல் ஒரு அழுத்தம் ஏற்படும். இப்போ இதயம் அதிகமான வேகம், அதிகமான ப்ரெஷர் கொடுத்து துடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. அந்த தாங்க முடியாமல் தான் அந்த இதயம் நின்று போகுது அல்லது அட்டாக் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இது பியூர்லி கேஸ்ட்ரிக் அட்டாக்னு பேர். தானாக மேசிவ் அட்டாக்னு சொல்லக்கூடிய இதயத்தில் வரக்கூடிய இயற்கையான இதய நோய்களால் சாவக்கூடியவங்க 5% தான். மிச்ச 95% பேர்கள் எதில் இறக்குறாங்கன்னா கேஸ்ட்ரிக் அட்டாக்ல தான் இறக்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு இன்னொரு ப்ரூஃப் சொல்லலாம். எந்த ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் அந்த இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து அவங்க ஒரு டைஜஸ்டிவ் என்ஜைம் மாதிரி ஒரு ஜெலுசிலோ அல்லது ஒரு டைஜின் சிரப்போ ஒரு கொடுத்துருப்பாங்க. இதய நோய்க்கு எதுக்கு டைஜின், இதய நோய்க்கு எதுக்கு ஜெலுசின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்திருக்கிறது உண்மையான இதய நோய் கிடையாது, இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க ப்ரூஃப் அவங்களுடைய மனதில் அவங்க டயக்னோசிஸில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால தான் ஃபார் சேஃப்டி கேஸ்ட்ரைட்டிஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஜெலுசில் நமக்கு தர்றாங்க. நீங்கள் இதயத்துக்கான மாத்திரை நிப்பாட்டினா கூட ஜெலுசில் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. காரணம், அதை நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். கேஸ்ட்ரைட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனால் கேஸ்ட்ரிக் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை குறைக்கணும்னால் உங்களுடைய லங், அக்கிபஞ்சர் தியரிப்படி லங்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷரை குறைச்சிடலாம். நம்பர் ஆஃப் பீட்ஸ் அதை குறைக்கணும்னா கிட்னிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை குறைச்சிடலாம். இதெல்லாம் நம்ம வந்து அயல்நாட்டு மருத்துவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அவங்களுடைய பதில்கள் இருக்கும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எப்போ அக்கிபஞ்சர் மேலே நம்பிக்கையை வச்சு அதில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமோ அப்போது தியரியை அட்டகாசமான தியரி, அருமையான தியரி, அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இதய நோய்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வெளியே வந்துடலாம், பயத்திலிருந்து முதல்ல வெளியே வந்துடலாம். ஸோ கிட்னியில் ப்ராப்ளம் வந்தாலும் இதயம் பாதிக்கப்படும், நுரையீரலில் ப்ராப்ளம் வந்தாலும் இதயம் பாதிக்கப்படும், இரைப்பைக்குள்ள ப்ராப்ளம் வந்தாலும் நுரையீரல் பாதிக்கப்படும். இந்த எந்த கண்டிஷனில் நுரையீரல் பாதிக்கப்பட்டாலும் இதயம் பாதிக்கப்படும். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் தியரி கிடையாது, ரொம்ப சிம்பிளான தியரி.
இதை தீர நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இதயம் சம்பந்தமான நோய்கள்லேருந்து நம்மளால் விடுதலை அடைய முடியுது. ஸோ இப்போ புரிஞ்சுக்கங்க, ப்ரெஷருங்கிறது இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம், பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது நாட் எ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒன்றே ஒன்று, இந்த அரித்தம்ங்கிறது இதயம் அதனுடைய துடிப்பு, இந்த லப்டப்ங்கிற சத்தத்திலிருந்து மாறுபடுதல், அது மட்டும்தான் இதயம் சம்பந்தமான நோய்கள். அதாவது அதனுடைய வால்வுகள்லையோ அதனுடைய சுவர்கள்லையோ அதனுடைய சதையினுடைய சுருங்கி விரியும் தன்மைகளையோ எதுலேயோ ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் இந்த லப்டப்ங்கிற சத்தம் மாறுபடும். அதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். அதையும் அக்கிபஞ்சரில் சரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், செப்டல் ஆர்டரி டிஸார்டர், கான்ஜெனிட்டல் செப்டல் ஆர்டரி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு அந்த ஆரிக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஹோல் அடைப்படலைன்னு சொன்னால் அந்த குழந்தைய ப்ளூ பேபின்னு சொல்லுவாங்க. அது 18 வயசில் கூட அந்த ஹோல் அடைப்படலாம். அது வரைக்கும் உடல் எல்லா உறுப்புகளும் ஒத்துழைச்சி அந்த குழந்தையை நிச்சயமாக காப்பாற்றி வச்சிருக்கும். எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷனில் அது ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகாத வரைக்கும் மரணத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இப்படி இருக்குன்றத ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது ப்ராப்ளம் கொடுக்காம இருக்கிறத கூட தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பயத்தினாலேயே நமக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். எப்போ நீங்கள் பயம் அப்படிங்கிற உணர்வு வந்ததுனாலோ, கிட்னியினுடைய பயம் அப்படிங்கிற உணர்வு தலை தூக்கும் போது அது நேரடியாக அட்ரினல் ஸ்டிமுலேட் பண்ணி இதயத்துக்கு மேலே ஒரு பெரிய கண்ட்ரோலை கொண்டு வந்துடும். அப்போ நிச்சயமாக இதயம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ முதல்ல பயத்தை விட்டுருங்க. பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா கிட்னி அடி வாங்கினா நிச்சயமாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும். ஸோ பயமே தேவையில்லை. ஏன்னா இதயத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. தானா நின்னாதான் உண்டு. வேறு எந்த காரணத்தினாலும் இதயத்தை நிறுத்த முடியாது. அதை நல்லா 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 புரிஞ்சுக்கங்க, நிப்பாட்ட முடியாது. தானா நின்னாதான் உண்டு. அடுத்த விஷயம், அந்த இதயத்திற்கு இருக்கக்கூடிய பக்கபலமான விஷயங்கள். கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கக்கூடாது, கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல், இது ரெண்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இதயத்தை நீங்கள் எந்த விதமான ஸ்பெஷல் கேர் எடுக்க வேண்டியதில்லை. முக்கியமாக மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதயத்துக்குள்ளாக இருக்கிறதுனால தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகளை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதயத்தினுடைய ஆயுளை நம்ம என்ன பண்ண முடியும், நீட்டிச்சு வச்சுக்க முடியும். அதிகமான நாட்களுக்கு அந்த இதயம் கஷ்டம் இல்லாமல் நம்மளால் இயங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் உடம்புக்கு. இது எல்லாம் செய்கிறதுக்காக தான் நம்ம சில அக்குபஞ்சர் புள்ளிகளை உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை முறையாக நீங்கள் கையாண்டிங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லா கண்டிஷன், பீட்டு, ப்ரெஷர், நம்பர் ஆஃப் பீட் பர் மினிட், இதிலிருந்து அதற்கு இருக்கக்கூடிய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம சரி பண்ணிக்க முடியும். அப்படியே ப்ராப்ளம் வந்திருந்தால் கூட அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே இந்த புள்ளிகளை முறையாக தூண்டுவதன் மூலமாக இதயத்துக்கு வர வேண்டிய அல்லது வந்திருக்கின்ற அல்லது வரப்போகிற எல்லா விஷயங்களையும், எல்லா நோய்களையும், எல்லா கண்டிஷன்லையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ண முடியும். ஸோ இதயம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதுக்கு வரக்கூடிய நோய்கள் மிக 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 குறைவு. எந்த வகையிலையும் அது பாதிக்கப்படாத அளவுக்கு தான் அந்த இதயம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு ப்ராப்ளம் அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய தசை அமைப்பு. உடலில் 3 வகையான தசைகள் இருக்குது. ஒன்று உடலினுடைய வெளிப்பக்கம் அல்லது உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய தசை, அது ஒரு டைப். இரண்டாவது உணவு பாதையில் இருக்கக்கூடிய மசில்ஸ், அது வேறு டைப். இந்த 2 மசிலுக்கும் என்ன ஒரு தன்மை இருக்குது, துண்டாடப்பட்டால் அல்லது கட்டாச்சுன்னா, வீணாக போச்சுன்னா மீண்டும் வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் இதயத்தினுடைய தசைகள் அப்படி இல்லை. அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ். அது ஒரு முறை அருந்து போச்சினாலோ அல்லது ஒரு ஃபைபர் டேமேஜ் ஆச்சினாலோ அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகாது. இந்த ஆகாத இந்த ஒரு பிரச்சனை தான் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக கொடுமையான ஒரு நோய்க்கு இதுதான் காரணம். ஸோ இந்த நோய் கூட வராமல் இருக்கணும்னால் இதயத்தில் தசைகள்
சரியாக இருக்கணும் இயங்கணும்னாலும், அல்லது இந்த ஏற்பட்ட ஹோல் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது இயற்கையாக உண்டான அந்த ஓட்டை அடைபடணும்னு சொன்னாலோ, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை வளர்க்கக்கூடிய புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டமக் 36 ஒரு பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்டே போதும் இந்த அவ்வளோ நோய்களும் சரி பண்ண முடியும். ஸோ அக்யூபங்க்சரில் இருக்கக்கூடிய புள்ளிகள், அந்த ஒரு புள்ளியை சொல்லும்போது அந்த புள்ளி எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக வீடியோவில் சொல்ல போகிறோம். அதை கேட்டு அந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா இதயத்தில் வரக்கூடிய நோய்கள் அனைத்தையுமே ரொம்ப சர்வ சாதாரணமாக எந்த செலவும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். அதனால் இதயம் சம்பந்தமான நோய்களை பற்றி இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, பயம் அப்படிங்கிற உணர்வு வந்துருச்சுனாலே அந்த உணர்வு கிட்னி சம்பந்தமான உணர்வு. அக்கிபங்கர் தியரியில் பயங்கிறது கிட்னியினுடைய சிம்டம். அது வந்துருச்சுன்னா அது நிச்சயமாக இதயத்தை பாதிக்கும். எந்த நிமிஷம் வரைக்கும் எந்த வினாடி வரைக்கும் நீங்கள் பயப்படலையோ, இதயத்தினுடைய கண்டிஷனை பற்றி நீங்கள் பயப்படலையோ, அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வினாடி வரைக்கும் உங்கள் இதயம் பாதுகாப்பாக இருக்கும். புள்ளிகளை கற்றுக்குங்க, பயன்படுத்துங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி.